வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. இன்றைய நமது சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதிய சிறுகதை மல்லுக்கட்டு. பால் இதமான சூட்டில் இருந்தது. அதில் கல்கண்டும் துளி போல மிளகும் போட்டாயிற்று. ஃப்ளாஸ்கை எடுத்து வந்து அதில் பாலை ஊற்றினாள். ஒவ்வொரு முறையும் இது தேவை. பாட்டின் ஒளி அடங்கி கரவோசை எழுந்ததும் மெல்ல திரும்புவார் அவள் பக்கம். அப்படி தலையை திருப்புவது அவள் மனதில் உறைந்து போயிருந்தது. தாடையின் சதை மடிப்புகள் தொங்கிய பருத்த கழுத்து, அதில் ஒரு மெல்லிய சங்கிலி. பாடி முடித்த பின் வரும் வியர்வை கழுத்தெல்லாம். சிவப்பு பட்டுச்சால்வை இரு தோள்களையும் தொட்டபடி. கிருபானந்த வாரியார் போர்த்தியது. தலையை திருப்பி புருவத்தை சற்றே உயர்த்துவார். இவள் உடனே தம்புராவை சிஷ்யன் கையில் தந்துவிட்டு வெள்ளி டம்ளரில் பாலை ஊற்றுவாள் ஃப்ளாஸ்கிலிருந்து. அவரை நோக்கி நீட்டியவாறே, பிரம்மாதமாக இருந்ததுங்க என்பாள் மெல்ல. என்பார். பாலை பருகுவார். ஒவ்வொரு முறையும் அதில் ஏதாவது சிறு குறை இருக்கும். கல்கண்டை குறைச்சிருக்கலாம்ல, அல்லது மிளகா இப்படியே அள்ளி போடுவ, அல்லது சூடு கம்மி, இத்தியாதி இத்தியாதி மெல்ல முணுமுணுப்பாய் சொல்வார். சிஷ்யன் காதில் விழும். அவன் இவளை பார்ப்பான் கடைக்கண்ணாள். அவள் முகம் மாறவே மாறாது. சரிங்க என்பாள் பொதுவாய். திரும்ப காரில் வரும்போது மெல்ல அவள் கரத்தை பற்றி கொள்வார். ஒரு ராக ஆலாபனையையோ பாடலையோ ஸ்வர பிரஸ்தாரத்தையோ நிரவலையோ குறிப்பிட்டு, சரியா வந்துச்சா செண்பகம் என்பார். என்றால் மட்டும் போதாது, ஐயா கற்றுக் கொடுத்தபடி இருந்துச்சா என்று துளைப்பார். சில நாட்கள் அவள் மௌனம் சாதிப்பாள். காரின் வெளியே பார்ப்பாள். வீதியை, வீடுகளை, தெருவில் நடப்பவர்களை வெறிப்பாள். சொல்லேன் என்று வற்புறுத்துவார். அன்று கச்சேரியில் ஏதாவது சிறு தவறு, மற்றவர்களுக்கு புரியாதது நடந்திருக்கும். மெதுவாக அதை சுட்டி காட்டியதும் முகம் தொங்கி போகும். ஆமாம், உனக்கு தெரியாமல் போகுமா, ஐயாவோட அருமை சிஷ்ய பெண்ணாச்சே நீ என்று புறுபுறுப்பார். வீடு வரும் வரை பொறுமல் நீடிக்கும். வந்ததும் மாறிப்போவார். குழந்தைகளோடு கேரம் விளையாடுவார். இரவு சாப்பாட்டில் பூண்டு அரைத்து போட்ட ரசத்தை உறிஞ்சி குடிப்பார் ரசனையுடன். இரவில் மென்மையாக தொடுவார். தம்புராவை தூக்கி மடியில் வைத்து கொண்டு மீட்ட ஆரம்பிப்பார். நீ பாடு ராசாத்தி என்பார். அன்று மாலை தப்பு விழுந்த இடத்தையே பாடச் சொல்வார். அவள் பாடும்போது அம்மா அம்மா என்று அரற்றுவார். சில சமயம் தம்புராவில் மண்டையை இடித்து கொள்வார். கொள்ளாதடி பாவி என்று கத்துவார். ஐயா ஐயா என்று தன் தந்தையை விழிப்பார். பிறகு அந்த முடிவற்ற உலாத்தல்கள் இரவில். வராந்தாவின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை. பாடி முடித்ததும் இவள் படுத்துக்கொள்வாள், உறங்கி போய்விடுவாள். சில சமயம் இரவில் எப்போதாவது முழிப்பு வந்து பார்க்கும்போது அவர் வராந்தாவில் இன்னமும் நடந்து கொண்டு இருப்பார். இவள் மெல்ல அருகில் போய் அவரை பின்னால் இருந்து தொடுவாள். உடனே கைகளை பின்னால் வளைத்து அணைத்து கொள்வார். அவர் முதுகில் இவள் முகமும் மார்பும் தோளும் அழுந்த நிற்பாள். சில சமயம் சிறிது நேரத்துக்கு பின் அவளுடன் நடந்து வந்து பக்கத்தில் படுப்பார் அணைத்தபடி. அது களவிக்கு செல்லும் சில சமயம். அப்போது அவள் உச்சத்தை எட்ட வேண்டும் என்று மிக முனைப்புடன் இயங்குவார். அவள் திருப்தியை மீண்டும் மீண்டும் கேட்டு உறுதி செய்து கொள்வார். வராந்தாவில் பாயை விரித்து அதில் தனியாகவும் படுப்பார் சில சமயம். அவளை பாடச் சொன்ன பாட்டை வாய் முனகியவாறு இருக்கும். காலையில் சிஷ்ய பட்டாளம் வந்துவிடும். அவரை சூழ்ந்து கொள்ளும். அண்ணி, அண்ணாச்சிக்கு வெந்நீர். அண்ணி, ஐயா காப்பி கேட்கிறார். அண்ணி, மிளகு ரசம் வேணுமாம் என்று விண்ணப்பங்கள் வந்தவாறு இருக்கும். மாணவர்களை ஒரு திரையாக எழுப்பி அவர் மறைந்து கொள்வார். நேராக எதிரில் வந்தால் பார்க்காமல் இருப்பார். இரவுக்குள் மூட்டம் கலைந்து போகும். வழக்கமான சிரிப்பும் கேலியும் கிளம்பும். இது ஒரு விளையாட்டு போல நடந்தது. நடுவர் இல்லாத ஆட்டம், விதிமுறைகள் இல்லாத, ஆடுபவர்களே உணராத ஆட்டம், வெற்றி தோல்வியை வரையறுக்க முடியாத ஆட்டம். வென்றவர்களை தோற்றவர்களாகவும்
தோற்றவர்களை வென்றவர்களாகவும் மாற்றிவிடும் ஆட்டம். வரவேற்பறையில் ஐயாவின் படம் மாலை மாட்டப்பட்டு இருந்தது. கதிர்வேல் பிள்ளை எல்லாருக்கும் ஐயாதான். அவர் கலைஞானம் மிகுந்த இசை வேளாள பரம்பரையில் வந்த கலைஞர். அவர் தாயார் வைர லோலாக்கும் சிவப்புக்கள் அட்டிகையும் போட்டு வெறும் மைத்தீட்டிய விழிகளுடனும் வெற்றிலை மென்று சிவந்த உதடுகளுடனும் ஆடினாலே போதும், கும்பகோணமே மயங்கிப் போகும் என்பார். சாமி ஊர்வலத்தில் அவள் தெருவில் ஆடியதையும் அவர் பார்த்தது உண்டு. அந்த தெரு நல்ல அகலமாக இருந்ததா ஞாபகம் எனக்கு. செண்பகம் நல்ல அரக்கு கலர் புடவையும் பச்சை ரவிக்கையுமா அம்மா தெரு கூடுற இடத்துல நவசந்தி கவுத்துவம் ஆடினது இன்னமும் கண் முன்னால் நிற்குது. கேஸ்லிட் விளக்கு தோளில் தூக்கிட்டு 2 பக்கமும் ஆட்கள் நடப்பாங்க. கூட்டமாக இருக்கும். அம்மா ஆடுறப்போ அந்த தெரு விரிஞ்சிட்டே போகிற மாதிரி எனக்கு அப்போ தோணுச்சு என்று அதை பற்றி சொல்வார். ரொம்ப வருஷம் கழித்து போய் பார்த்தபோது 2 பக்கமும் சாக்கடைகளோடு அந்த தெருக்கூடல் குறுகலாகப்பட்டதாம். அம்மாவின் ஆட்டம் என்ற உடை இல்லாமல் தெரு அம்மணமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது என்பார். ஐயாவின் அம்மா கனகாம்பாள் காந்தியை பார்க்க சென்னை வரை வந்தாள், ஐயாவையும் கூட்டிக் கொண்டு. சென்னை கடற்கரையில் கூட்டம் அலைமோதியது. ஐயாவை தன் முன்னால் நிற்க வைத்து அவர் தோளை இறுக பற்றியவாறு அவள் பல மணி நேரம் நின்றாளாம். திரும்ப ரயிலில் வந்தபோது அவள் அதிகம் பேசவில்லை. அடுத்த முறை ஆடிய போது அவள் கதர்ப்புடவை கட்டிக்கொண்டு ஆடினாளாம். கோயில் நிர்வாகத்தினர் இது பற்றி கேட்டபோது, பட்டு கட்டணம்னு எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்குது? நான் வெறும் கூத்தாடி இல்லையா, உப்பு போட்டு சாப்பிட்ற மனுஷி என்று அவர்களை மடக்கினாளாம். ராமாமிர்த தம்மையாருடன் அவள் பின்னாளில் நெருங்கி பழகிய போது பல சுயமரியாதை கூட்டங்களுக்கு அவருடன் சென்றாள். ஐயாவுக்கு 10 வயது இருக்கும்போது வக்கீல் கோவிந்தராஜ முதலியார் தவிர வீட்டில் மற்ற ஆண்கள் வருவது போவது நின்று போயிற்று. முதலியார் நல்ல தமிழ் வித்வான். மாலை நேரங்களில் ஐயாவை பக்கத்தில் இருத்தி கொண்டு தேவாரம் திருப்புகழ் ராகத்துடன் படிப்பார். முறையாக ஐயாவுக்கு பாட்டு அப்போதுதான் ஆரம்பித்தார்கள். அம்மாவின் ஆட்டம் குறைந்து கொண்டே வந்து தேவதாசி தடை சட்டத்தின் பின் நின்றே போயிற்று. அதை அவள் பொருட்படுத்தியதாக அப்போது படவில்லை. ஐயாவுக்கு பாட்டின் நுணுக்கங்களை சொல்லியவாறும் அவர் குருவுடன் பலவாறு சர்ச்சை செய்தபடியும் உற்சாகமாக இருந்தாள். முதலியார் மட்டும் சில சமயம் மாலைகளில் அவளை ஏதாவது தமிழ் பாடலுக்கு அபிநயம் பிடிக்கச் சொல்வார். முதலியார் கனகாம்பாளுக்கு வேண்டிய நிலப்புலன்களை எழுதி வைத்தார். ஒரு நாள் மாலை முதலியார் மாரடைப்பில் இறந்து போய்விட்டதாக ஆள் வந்து சொன்னபோது கனகாம்பாள் தூணில் சாய்ந்து சிறிது நேரம் நின்றாள். வீட்டின் நிலவரம் மாறவில்லை. வசதியாகவே இருந்தார்கள். ஐயாவுக்கு அப்போது 17-18 வயது இருக்கும். முதலியாரும் அம்மாவுமாக கும்பகோணம் ஸ்டுடியோ ஒன்றில் ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். முதலியார் நாற்காலியின் 2 பக்கமும் கைகளை விரித்து போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். அம்மா அவர் பின்னால் ஒரு பக்கத்தில் நாற்காலியின் முதுகில் ஒரு கை பட்டும் படாமலும் வைத்தபடி, இன்னொரு கை கீழே தொங்கியது. முன்னறையை ஒட்டிய ரேலியின் இடது மூலையில் சுவரில் தொங்கியது அந்த படம். அதை இடம் மாற்றவில்லை கனகாம்பாள். உடல் நலம் குன்றிப்போய் படுக்கையில் இருந்தபோது அவள் கண்கள் தேடுவது அந்த புகைப்படத்தைத்தான். ரேலியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகும்போது கண்ணில் பட்டவாறு இருந்த அதைத்தான் என்று ஐயா நினைத்தபோது அவள் ஐயாவை அருகில் அழைத்து தன் சலங்கை பெட்டி வேண்டுமென்று கேட்டாளாம். கொண்டு வந்ததும் அந்த பெட்டியிலிருந்து சலங்கையை எடுத்து குழந்தையை போட்டுக்கொள்வதைப் போல் பக்கத்தில் போட்டுக்கொண்டு தடவி தந்தாளாம். மெல்லிய சலங்கை ஓசை சினுங்களை போல் எழும்பும்படி. மறுநாள் காலை அவள் இறந்து போனாள். ஒரு கதை மாதிரி ஐயா கூறுவார் தன் அம்மாவை பற்றி. அம்மாவும் முதலியாரும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அவர் அறையில் இருந்தது. இவளுக்கு 5 வயது இருக்கும்போது இவள் தாயார் இவளை ஐயாவிடம் அழைத்து வந்தாள். கணவர் இறந்த பின் சில வீடுகளில் சமைத்து பிழைத்து கொண்டிருந்தாள் அம்மா. பாடப்பிடிக்கும். பூபாலத்தை காலையிலும் நீலாம்பரியை இரவிலும் முனகியவாறு இருப்பாள்.
முறையாக எதையும் பயில வாழ்க்கை இடமளிக்கவில்லை. கோவில் கச்சேரி எதுவும் விடாமல் போவாள். இவளின் அந்த வயது நினைவெல்லாம் இசையை சார்ந்ததாகவே இருந்தது. கத்தியை சாணை பிடிப்பவன் சாணை பிடிக்கிறது என்று முழக்கிவிட்டு கிர் கிர் என்று கத்தி வைத்து சாணை பிடிப்பது தாளத்துடன் இணைந்த இசையமைப்பாய் இவளுக்கு படும். அம்மாவை கூப்பிட்டு சொல்வாள். மர ஸ்டூலில் உட்கார வைத்து எண்ணெயை தலையில் தேய்த்து இவள் கையில் ஒரு சொம்பு தண்ணீர் கொடுத்து தலை தேய்க்க ஆரம்பிப்பாள் அம்மா. இவள் தண்ணீரில் சலக் பழக்கென்று சத்தம் எழுப்புவாள், விரல்களை விட்டு அலைந்து. தண்ணீரில் தன் பக்கமாக 2 முறை, எதிர்ப்பக்கமாக 4 முறை விரல்களை அசைத்து ஒலி எழுப்பி, அம்மா என்ன பாட்டு சொல்லு என்பாள். யாருக்குடி தெரியும்? தெரியலையாம்மா, வரவீனா. சரிதான் போ. அப்புறம் இது சலக் 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 பழக் பழக் பழக். தெரியலை போ. அம்மா தலையை அழுத்தி தேய்ப்பாள். ஒருமையுடனே நினதும்மா, தெரியல? அம்மா சிரித்து விடுவாள். ஐயாவின் இசை, அவர் குணம் பற்றி ஊரில் எல்லோருக்கும் தெரியும். அம்மா ஒரு நாள் தைரியமாக இவளை கூட்டி கொண்டு போனாள். திண்ணையில் வந்தமர்ந்த ஐயா அம்மாவை பார்த்து, என்னம்மா என்றார். இவளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா, போயிட்டு வாங்க. படிக்க போடுங்க பிள்ளைய, படிச்சுட்டு முன்னுக்கு வரட்டும். பாட்டுக்கு உழைப்பு வேணும், உசுரை கொடுக்கணும். முடியாதும்மா அதெல்லாம். ஐயா உள்ளே போய்விட்டார். அம்மா போகவில்லை, நின்றபடி இருந்தாள். 2 மணி நேரத்திற்கு பின் வெளியே வந்த ஐயா அம்மாவை பார்த்து திகைத்தார். போகலையா நீங்க? என்னம்மா இது? பாட்டு கற்றுக் கொடுங்க. இவ இங்கேயே இருக்கட்டும், உங்கள் பொண்ணு மாதிரி. ஐயா இவளை பார்த்தார். அவள் அன்று உடுத்த உடை நினைவிருந்தது. கருப்பு கரையுடன் கட்டம் போட்ட பச்சை நூல் புடவை, தோள் பக்கம் எழும்பிய குட்டைக்கை மஞ்சள் சட்டை, தலையை அழுந்த வாரி, ஒரு பக்கம் ஒரு கொத்து முடியை ரிப்பனால் கட்டி பூச்சுற்றி இருந்தாள் அம்மா. காலில் செருப்பு கிடையாது. கால்களை சற்று அகட்டி வைத்து நின்று கொண்டு இவளும் அவரை வெறித்து பார்த்தாள். ஒரு பாட்டு பாடு பாப்போம் என்று உத்தரவிட்டார். அம்மா இவளுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்து அழைத்து வந்திருந்தாள். ஐயா அந்த சமயம் சிறு பெண்ணான சீதை தன் உண்மையான தாய் தந்தை யார் என்று கேட்பது போல் ஒரு பாட்டை எழுதி மெட்டமைத்திருந்தார். ஆனந்த பைரவியில் இழைந்து இழைந்து வரும் பூமி என் தாய் என்றாள் என்று ஆரம்பிக்கும். அவரே அதை 2 முறை பாடியிருந்தார் கோவிலில். இவள் அதை பாடினால் கையை கட்டிக்கொண்டு நின்றபடி, ஆடாமல் அசையாமல் எதிரே நோக்கியபடி பாடினாள். பாடி முடித்ததும் ஐயா மௌனமாக இருந்தார். பிறகு மிகவும் கனிவான குரலில், இங்க வா என்றார். வேகமாக நடந்து அருகில் போனாள். அவளை தூக்கி திண்ணையில் தன்னருகே அமர்த்தி கொண்டார். தலையை தடவி கொடுத்தார். பிறகு அம்மாவை பார்த்தார். அவர் அம்மாவுடன் பேசி முடிப்பதற்குள் இவள் அவர் தொடையில் தலை வைத்து தூங்கி போயிருந்தாள். அதை பல முறை சொல்வார். பிறகு ஏதோ நீ வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்ட மாதிரி என் தொடையில் தலை வச்சு படுத்த என்பார். பிறகு விடாத பாட்டு பயிற்சி. ஐயாவின் பையன் சண்முகம் இவளை விட 4 வயது பெரியவன். அவனுடன் இவளை பாட வைத்தார். அம்மா 2 மாதங்களில் டெல்லிக்கு ஒரு தென்னிந்திய குடும்பத்துக்கு சமைத்து போட போய்விட்டாள். பணம் அனுப்புவாள். வருடம் 1 முறை வருவாள். பாடச் சொல்லி கேட்பாள். இவளின் முதல் கச்சேரி வரை அம்மா இருந்தாள். மற்றபடி ஐயாவின் பெண்ணாகவே வளர்ந்தாள். ஐயாவின் மனைவி நாகம்மாள் இவளுக்கு அம்மாவானாள். நாகம்மாளுக்கு தமிழ் இலக்கியத்தில் நல்ல ஈடுபாடு இருந்தது. ஐயாவிடம் இசையும் நாகம்மாளிடம் இலக்கியமும் பயின்றாள் என்று சொல்லலாம். ஐயாவுக்கு நிதமும் ஒரு புட்டி சரக்கு தேவை. மாலை வேளைகளில் சங்கீத நண்பர்களுடன் அல்லது தனியாக அமர்ந்து விடுவார். அந்த வேளைகளில் சங்கீத கதைகள், வம்புகள், புதுக்கீர்த்தனை என்று எல்லாம் நடக்கும். தன் தாயாரை பற்றி கூறியது அந்த சமயங்களில்தான். அவளுடைய பாட்டு, பேச்சு, சண்டை, சமாதானம் எல்லாம் சண்முகத்துடன் தான். சண்முகம் சற்று சோம்பேறி, நிதானமாக சாதகம் செய்வான். என் ஐயா பாட்டு எனக்கில்லாமல் வேறு யாருக்கு என்பது போல் அலட்சியமாக கற்றுக்கொள்வான். இரத்தத்தின் மூலமாக தனக்குள் ஏற்கனவே எல்லாவற்றையும் செலுத்தியாகிவிட்டது. தான் எந்த விதத்திலும் சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தன்னை எந்த விதத்திலும் வருத்தி கொள்ள மாட்டான்.
இவளும் அங்கு தங்கி படித்த இன்னும் சில மாணவர்களும் காலை 4 மணிக்கு எழுந்து குரல் வளத்துக்காக செய்யும் சாதகங்களில் சண்முகம் பங்கெடுத்து கொள்ள மாட்டான். அவன் குரலும் அதற்கெல்லாம் அவசியமில்லை என்பது போல் அருவியாய் ஓடியது. இசையுடன் அவள் ஒரு வாத்தியமும் பயில வேண்டும் என்று வீணை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் ஐயா. அவளை காய்கறி நறுக்குவது, பாத்திரம் கழுவுவது போன்ற வேலைகளை செய்ய விடமாட்டார். விரல்கள் தேய்ந்து விடும் என்பார். நாகம்மாளுக்கு ஏதாவது உடல் அசௌகரியம் என்றால் தன்னிடமிருந்து படிக்கும் மாணவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார். சண்முகத்தின் உதவியோடு தானே எல்லாமும் செய்வார். இலை போடுவது, குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை தவிர இவள் வேறு வேலை செய்யக்கூடாது. அப்படி அவள் விரல்களை பாதுகாப்பார். அவ சோம்பேறியா போயிடுவா என்று முணுமுணுப்பான் சண்முகம். பேசாம நானும் பாட்டோட வீணையும் கற்றுக்கிறேன், வீட்டு வேலை செய்ய வேண்டாமில்ல என்பான். அவ கூட உனக்கு என்னடா போட்டி என்பார் ஐயா. அவர் பார்க்காத போது இவள் தலையில் ஒரு தட்டு தட்டுவான். இவள் பாடும்போது பின்னலை இழுத்து கவனத்தை சிதற வைப்பான். இவள் முகம் அழுகையில் கோணுவதை பார்ப்பது அவனுக்கு ஒரு விளையாட்டு. ஆனால் மரமேறி மாங்காய் பறிப்பது, வெள்ளரி பிஞ்சுகளை தோட்டத்திலிருந்து எடுத்து வருவது, நாகம்மாள் உறங்கும் மத்தியான வேளைகளில் சமையலறையிலிருந்து தேங்காயும் வெல்லமும் திருடி வந்து தருவது, இதெல்லாமும் அவன் செய்தான் அவளுக்காக. அவள் பெரியவளான அன்று சற்று மிரண்டு விட்டாள். பின்னால் இருந்த அறை ஒன்றின் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள் தனியாக. தொடைகள் கனப்பது போல் இருந்தது. அவளை 3 நாட்கள் தனியாக்கி விடுவார்களா? அவள் பாடலாமா? வீணையை தொடலாமா? ஐயாவின் அறையில் இருக்கும் புத்தகங்களை படிக்கலாமா? எங்கோ டெல்லியில் இருக்கும் அம்மா நினைவும் வந்தது. கடந்த முறை வந்தபோது அம்மா அவளிடம் இது பற்றி கூறியிருந்தாள். சந்தன வண்ணத்தில் ஊதா பூக்கள் அச்சிட்ட ஒரு சீட்டி தாவணியை நாகம்மாளிடம் தந்துவிட்டு போயிருந்தாள். அதைத்தான் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவள் பாட வேண்டுமே, அவள் வீணையை தொட வேண்டுமே. ஐயா அறையிலுள்ள தடிமனான புத்தகங்களை பூனைக்குட்டி மாதிரி மடியில் போட்டு பக்கங்களை புரட்ட வேண்டுமே. சிறிது நேரத்திற்கு பின் ஐயா வந்தார். நேரே அவளிடம் வந்து அவள் தலையை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு என் செல்ல ராஜாத்தி என்றவுடன் இவள் அழத் தொடங்கினாள். எப்படி புரிந்து கொண்டாரோ இவள் மனநிலையை. பாடலாமா, வீணைய புஸ்தகத்தை எல்லாம் தொடலாமான்னட்டு பயப்படுறியா என்று கேட்டார். இவள் தலையை ஆட்டினாள். அசடு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி தனியாக யார் நிற்க சொன்னது? வீணை புஸ்தகம் எல்லாம் யாரும் எப்போ வேணுமென்னாலும் தொடலாம், வா வெளியில என்று கையை பிடித்து அழைத்து சென்றார். வேலையாயிருந்த நாகம்மாளிடம், நாகு இதை ஒதுங்க சொல்லாத, உனக்கு தெரியுமே எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னுட்டு என்றார். சரிங்க என்ற நாகம்மாள் இவளை பார்த்து புன்னகைத்தாள். நான் சொல்லலை, அதுவே போய் நின்னுக்குச்சி, எத்தனை சொன்னாலும் வரலை என்றாள். கூடத்தில் ஜமுக்காலத்தை விரித்து தம்புராவை கையில் தந்தார். சண்முகத்தையும் மற்ற மாணவர்களையும் அழைத்தார். எல்லோருமாக வழக்கம் போல் பாடினார். அவள் தாவாணியையும் பார்த்தனர். இதுவரை அவள் வாழ்வில் இருந்த விஷயங்களோடு எந்தவித பலவந்த முறிவையும் ஏற்படுத்தாமல் அந்த விஷயம் கலந்து போனது. ஐயா முதலாக தன்னுடன் கச்சேரியில் பாட தன் மாணவர்களிலிருந்து அவளை அழைத்து போனது சண்முகத்துக்கு சற்று மனத்தாங்கலை ஏற்படுத்தியது. அவனும் உடன் வந்தான். ஆனால் பாடவில்லை. அதை அவர் வேண்டுமென்றே செய்தார் என்று தோன்றியது. 2 நாட்களுக்கு முன்பு மத்தியான வேளையில் வெளியூரிலிருந்து ஒரு நபர் ஐயாவை கச்சேரிக்கு ஒப்பந்தம் செய்ய வந்திருந்தார். ஐயா தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை திண்ணையில் உட்கார வைத்த சண்முகம் உள்ளே போய் பிறகு அதை மறந்துவிட்டான். 2 மணி நேரத்துக்கு பிறகு ஐயா வெளியே வந்தபோது அந்த நபர் அங்கேயே அமர்ந்திருந்தார். ஐயாவை பார்த்து கும்பிட்டுவிட்டு தாகமாக இருக்கிறது என்றார். அவர் வந்து 2 மணி நேரமாகிவிட்டது என்று அறிந்த ஐயா விடுவிடென்று உள்ளே சென்று செண்பகம் என்று இறைந்து கூப்பிட்டார். அவர் அறையில் அமர்ந்து புத்தகங்களை சண்முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த செண்பகம் அந்த குரலின் கோபத்தை அறிந்து வெளியே வந்தாள். கூப்பிட்டீங்களா ஐயா? ஏம்மா திண்ணையில் ஆளை உட்காத்திட்டு விசாரிக்கிறது கிடையாதா? நடுப்பகல் நேரம் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு, சாப்பிட்டாரா கொண்டாரான்னுட்டு கேட்க வேண்டாம்? அங்கே என்ன பண்ணியாவது? சண்முகம் வெளியே வந்து, நான் தாயா உட்காத்தினேன், மறந்துட்டேன், பெரிய கச்சேரி மாதிரி படலை, அவர் உடை போட்டிருக்கிறத பார்த்தா தேங்காய் முடி கச்சேரியாக இருக்கலான்னு தோணுது என்று விளையாட்டாக சொல்லிக்கொண்டே போனான்.
தோளில் இருந்த துண்டை அவன் முகத்தில் வீசி எறிந்தார் ஐயா. உள்ளே போய் ஒரு சொம்பு தண்ணீரும் தட்டில் தின்பண்டங்களும் பழமும் எடுத்து வந்தார். திண்ணையில் வைத்துவிட்டு, மன்னிக்கணும், பையன் மறந்திட்டான் சொல்ல என்றார். கச்சேரியை ஒப்புக்கொண்டார். அவர் போனவுடன் உள்ளே வந்து சண்முகத்திடம், பாடறவனுக்கு ஆணவம் கூடாதையா என்றார். அவன் பேசவில்லை. செண்பகத்தை பார்த்து புருவங்களை உயர்த்தி உதட்டை பிதுக்கினான். அந்த கச்சேரிக்குத்தான் முதலாய் தன் மாணவர்களில் இருந்து செண்பகத்தை அழைத்து போனார். அவளை தன் கூட பாட வைத்து பின்பு தனியாகவும் 2 கீர்த்தனைகளை பாடச் சொன்னார். அது ஒரு சிறிய கிராமம். பிரதான வீதி ஒன்றை போட்டு முடித்திருந்தார்கள். அதை கொண்டாடத்தான் கச்சேரி. மைக் செட், சுற்றிலும் சிறு மின்விளக்குகள் தவிர மின்சார உபயோகம் தென்படவில்லை. அதிக ஒளியை உமிழும் விளக்குகள் இல்லை. எப்போதாவது யாராவது டார்ச் விளக்கை பிடித்தவாறு எழுந்து போனால் சில வெள்ளைச்சட்டைகளும் வண்ணப் புடவை ரவிக்கைகளும் மடியில் உறங்கும் குழந்தைகளின் தொடையில் அழுந்திய கன்னங்களும் அந்த ஒளிவட்டத்தில் சிக்கின. சபையினருக்கும் மேடையிலிருந்த அவர்களுக்கும் இடையே முதலிரு நிமிடங்களிலேயே ஒரு பாலம் அமைந்து விட்டது. அதில் போய் அவர்களை தொட முடிந்தது. ஐயா பாடி முடித்ததும் கரவோசை ஏதும் எழவில்லை. ஒரு முதியவர் முன்னால் வந்து, ஐயா, உங்கள் பாட்டுக்கு அடங்கி இங்கே உட்கார்ந்துருந்தோம். எனக்கு 80 வயசாகுது. அடுத்த சன்மம்ட்டு ஒன்று இருக்கா இல்லையான்னுட்டு ஒன்றும் புரியலை. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நான் பிள்ளையா வந்து பிறக்கணுங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்று விட்டு ஐயாவின் வழக்கத்தை தெரிந்து வைத்து கொண்டு ஒரு சிறு புட்டியை நீட்டினார். ஐயா மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பணம் வைத்து நீட்டிய தட்டிலிருந்து தேங்காய் மூடியை மட்டும் ஐயா எடுத்து கொண்டார். அந்த பணத்தில் இனிப்பி வாங்கி அழாமல் எந்த தொல்லையும் தராமல் இருந்த குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்க என்றார். மாட்டு வண்டியில் இரவு வயல்கள் மற்றும் மரங்களூடே நெளிந்த வீதிகளில் மெல்ல வந்தபோது, சண்முகம், செண்பகத்தை பாட வச்சது உன்னை தண்டிக்கிறதுக்குன்னுட்டு நினச்சிக்காத. அன்னைக்கு நடந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. செண்பகம் உங்கள் எல்லாரையும் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டா. அவள் உழைச்ச உழைப்பு அப்படி என்றார். அதன் பின்புதான் சண்முகம் அசுரசாதகம் செய்ய ஆரம்பித்தான். செண்பகத்துக்கு அரங்கேற்றம் செய்தார் ஐயா. ஊரிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் சின்னதாக ஆரவாரம் இல்லாமல் செய்தார். மறக்காமல் அவள் அம்மாவை அழைத்தார். அரங்கேற்றத்தில் அவள் ஐயாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்த ஒரு விஷயம் வைத்திருந்தாள். மரங்கள் அடர்ந்த வனத்தில் ஆடும் மயிலின் ஆட்டத்தை விவரித்து ஒரு வர்ணத்தை ராக மாளிகையாகச் செய்து விநாயகர் துதிக்கு பதிலாக அதை பாடினாள். கதிர்வேல் நாகம் இருவர் மகள் செண்பகம் மனம் மகிழ என்று தன் முத்திரையையும் இட்டிருந்தாள் அதில். வீட்டுக்கு திரும்பியதும், விநாயகர் வணக்கம் செய்யாமல் பாடுறது ஆணவம் இல்லையா ஐயா என்று கேட்டான் சண்முகம். இல்லடா, அது ஞானச் செருக்கு, அது வேணும்டா என்றார் ஐயா. அவள் இட்ட முத்திரையை அம்மா மிகவும் ரசித்தாள். அம்மாவின் பெயர் நாகவள்ளி. நாகமிருவர் என்று சொல்லி அவளையும் தன்னுடன் பிணைத்து கொண்டது. அவள் சமைத்த சமையலுக்கு எல்லாம் ஈடு செய்தது. அடுத்த கச்சேரிக்கு அம்மா இருக்கவில்லை. அவளுக்கு வருடத்துக்கு 5-6 கச்சேரிகளாவது வந்தன. சண்முகம் ஐயாவுடன் பாடத் தொடங்கி தனியாக அரங்கில் ஏறி தனி கச்சேரியும் பண்ண ஆரம்பித்தான். எந்த தருணம் அவர்களுக்குள் பிணைப்பு ஏற்பட்டு போயிற்று என்று தெரியவில்லை. அது புரியாமலேயே உள்ளுக்குள் ஊறிக்கொண்டிருந்தது போலும். ஐயா அவள் திருமணம் பற்றி கேட்டபோது அவள் ஒன்றும் சொல்லவில்லை. நீ கச்சேரி செய்கிறத தடுக்கிறவனை நீ கட்டக்கூடாது, அவன் உன் பாட்டை மதிக்கணும் என்றார். அவள் சாதியில் மாப்பிள்ளை பார்ப்பதா என்ன செய்வது என்று கேட்டதற்கும் அவள் பதில் கூறவில்லை. அவளுக்கு பதில் தெரியவில்லை. ஐயா சொல்வதை கேட்டுவிட்டு அவள் திரும்பும்போது சண்முகம் உள்ளறைக்கு போகும் ரேலியில் அவளிடம் சொன்னான், செண்பகம், நீ எப்படி வேற மாப்பிள்ளை பார்க்கலாம்? நீ என்னத்தான் கல்யாணம் கட்டணும்? அவளுக்குள் ஓர் உவகை பொங்கியது. வேகமாக நடந்து போய் அவனை இறுக அணைத்து கொண்டாள். சட்டை போடாத அவன் மார்பில் தன் முகத்தை தேய்த்தாள். அவர்கள் விருப்பத்தை ஐயாவிடம் தெரிவித்தபோது அவர் தன் பதிலை உடனே சொல்லவில்லை. நாகம்மாள் மகிழ்ச்சியுடன் இவளை கட்டி பிடித்து கொண்டாள். சண்முகத்திடம் 2 வருடங்கள் போகட்டுமே, என்ன அவசரம் என்றார் ஐயா. தீர்மானம் செய்திட்ட பிறகு ஏன் தள்ளி போடணும் என்றான் அவன். அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வயது கூடட்டுமே என்றார். சண்முகமும் அவளும் தொங்கிய முகங்களோடு வளைய வந்தனர் 2 நாட்கள். அதன் பின்னர் ஐயா திருமண நாளை குறிக்க முற்பட்டார்.
அதன்பின் 2 மாதங்கள் ஒருவரையொருவர் தொடுவதிலும் அறிவதிலும் வியப்பதிலும் சுகிப்பதிலும் போயிற்று. பொங்கி பொங்கி வந்தது ஆனந்தம். புதிதாக ஒரு பாட்டும் பாடம் செய்யவில்லை. 3ஆம் மாதம் வெளியூர் கச்சேரி அழைப்பு வந்தது அவளுக்கு. ஒப்புக்கொண்டு தந்தி அடித்த பின் என்ன பாட வேண்டும் என்று திட்டமிட்டு ஐயாவிடம் பேச உட்கார்ந்தாள். ஐயா அதில் சில மாற்றங்கள் செய்து தந்தார். புது உருப்படிகள் 2 கற்றுத் தருவதாகச் சொன்னார். சாப்பிடும்போது சண்முகத்திடம் புது உருப்படிகள் பற்றி சொல்லி இருவருமே கற்றுக்கொள்ளலாம் என்றதும், செண்பகம் கச்சேரி செய்யப் போகுதா என்று கேட்டான் சண்முகம். ஏன், கச்சேரி செய்யாம சமையலா செய்வா என்றார் ஐயா. இல்லையா, அவ எதுக்கு ஓடணும் அங்கே இங்கே, வீட்டில் பாடட்டுமே. எவ்வளவு வேணுமின்னாலும், கச்சேரின்னா அவள் களைச்சு போயிடுவா. ஓட்டமெல்லாம் எனக்கே இருக்கட்டும், அவள் ஓய்வாக இருக்கட்டும் என்றான். ஐயா பேசாமல் சாப்பிட்டார். அவள் அவர் அறையில் குடிக்க நீர் வைக்க போன போது வெடுக்கென்று திரும்பினார். போ போ, குடித்தனம் பண்ணு, புள்ள பெத்துக்க என்றார். அவள் பேசாமல் நின்றாள். கண்கள் கலங்கின. ஏன் அழுவுற பாவி பெண்ணே என்றார். புது உருப்படி சொல்லித் தருவீங்களா? நாளைக்கு ஆரம்பிக்கலாம் போ என்றார் கோபமில்லாமல். இறக்கும் வரை அவர் கற்றுத்தருவது நிற்கவில்லை. வெளி உலகில் அவர் இசையின் வாரிசு சண்முகம் என்றார்கள். விருதுகள், பட்டங்கள், பொன்னாடைகள், புகழாரங்கள் என்று வந்தவாறு இருந்தன. வீட்டில் செண்பகமும் அவனும் சேர்ந்து பாடிய தினங்கள் மெல்ல மறைந்தன. கச்சேரிகளோடு பல ஜபர்தஸ்துகள் கூடின. மாணாக்கர்கள், முகஸ்துதி பேசுபவர், உண்மையான கலைஞர் என்று ஒரு பெரிய உலகினுள் அவன் புகுந்தான். செண்பகம் அவனுடன் வாழ்ந்தாள். அவனை ஒட்டி நின்றாள். பின்னால் இருந்து பாலை நீட்டினாள். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஓர் இடத்தில் அவர்கள் இன்னமும் பொருதும் மல்லர்களாகவே இருந்தார்கள். அண்ணி, எனக்கு பாலில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தர முடியுமா? சிஷ்யன் சோமு சமையலறைக்குள் வந்து கேட்டான். ஏன், உடம்பு சரியில்லையா? 2 தும்மல் போட்டுட்டேன் அண்ணி. சோமுவின் கையில் அந்த வளையல் இன்னும் இருந்தது. அது 3 வருடத்திற்கு முன் நடந்த சமாச்சாரம். சண்முகம் வெளியில் போயிருந்தபோது சோமு அவளிடம் அவள் இயற்றிய வர்ணம் கற்றுத்தர வேண்டுமென்று நச்சினான். அவள் சொல்லிக் கொடுத்தாள். ஒரு சிறு நிகழ்ச்சியில் அவள் பெயரை குறிப்பிட்டு அதை அவன் பாடினான். ஒரு பிரபல வித்வான் தற்செயலாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவர் பாடும் மேடையில் பெண்கள் இருக்கக்கூடாது என்று விடாப்பிடியான கொள்கை வைத்திருந்தார். என்னப்பா, பொம்மநாட்டிக்கிட்ட பாடம் கற்றுக்க ஆரம்பிச்சாச்சா? ஒரு காரியம் பண்ணு, 2 வளையலை மாட்டின்டிடு என்றாராம் கிண்டலாக. வளையலுக்கு என்னன்னா, இதோ இப்பவே மாட்டிக்கிறேன் என்று விட்டு விடுவிடுவென்று போய் பக்கத்தில் இருந்த நகைக்கடையில் இருந்து 2 வெள்ளி வளையல்களை வாங்கி போட்டு கொண்டு வந்து விட்டான் சோமு. அப்படி அவரை அவமதித்ததற்கு சண்முகம் அவனை பிறகு கடிந்து கொண்டார். சோமு வளையலை கழற்ற மறுத்து விட்டான். சோமு பால் குடித்து கொண்டிருக்கும் போது ரங்கசாமி வந்திருப்பதாக இன்னொரு மாணவன் வந்து சொன்னான். அதற்குள் ரங்கசாமி உள்ளேயே வந்து விட்டார். செண்பகம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சு என்றார் படபடப்புடன். என்ன விஷயம் என்று கேட்டவாறே சமையலறையை ஒட்டிய கூடத்தில் வந்து அமர்ந்து அவரையும் அமரச் சொன்னாள் செண்பகம். 1 மாதமாக நான் ஊரில் இல்லை. சண்முகம் அண்ணாவோட கச்சேரி தேதியை குறிச்சிட்டு நான் வெளியூர் போயிட்டேன். என் கீழே இருக்கிறவரை பக்கவாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி இருந்தேன். அவர் கொஞ்சம் புதுசு, சம்பிரதாயம் தெரியாது. அவர் தெரியாமல் பொம்பளை ஆர்டிஸ்டாக போட்டுட்டார். வயலின் கடம் 2ம் லேடிஸ் தான். நான் இப்போத்தான் வரேன், என்ன செய்கிறது என்றார். சங்கீதத்தில் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன சார்? எங்கய்யா குடும்பத்தில் பொம்பளைங்க மிருதங்கம், கஞ்சிரா எல்லாம் வாசிச்சிருக்காங்க. பொம்பளைங்க ராகம், தானம், பல்லவி எல்லாம் பாட வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு சொன்ன காலத்தில் இவங்க வம்சத்து பொம்பளைங்க ராகம் பாடி ஸ்வரமும் போட்டிருக்காங்க. இவங்க பெரிய பாட்டியே இப்படி ஸ்வரம் பாடினவங்க தான். எங்கள் ஐயா பிள்ளை இவர், ஒன்றும் சொல்ல மாட்டார் போங்க என்று அனுப்பி வைத்தாள். சோமு வெள்ளி வளையலை நெருடியபடி நின்றான். சரிகை சால்வை ஜொலிக்க மேடையேறி வணங்கிவிட்டு அமர்ந்து தன் 2 பக்கமும் உள்ள பக்கவாத்திய கலைஞர்கள் மேல் கண்களை சுழலவிட்ட சண்முகத்தின் முகத்தில் சிறு திகைப்பு ஏற்பட்டது. இதற்குள் ரங்கசாமி கலைஞர்களை அறிமுகம் செய்வித்தார். முதல் பாடலை ஆரம்பித்து சோமு தன்னுடன் இணைந்து பாட இடைவெளியை சண்முகம் விட்டபோது சோமு எங்கேயோ பராக்கு பார்த்தபடி இருந்தான். சண்முகம் இணைவதற்கான இடைவெளியை 2ஆம் முறை ஏற்படுத்திய போதும் சோமு கவனிக்காமல் இருந்தான். அரை நொடி கழித்து சோமுவுக்கான மைக் பக்கம் சாய்ந்து சண்முகம் பாடிய வரியை மீண்டும் பாடி இணைந்து கொண்டாள் செண்பகம்.
திடுக்கிட்டு திரும்பிய சண்முகத்தின் கண்களுக்குள் தன் பார்வையை பாய்ச்சினாள் செண்பகம். முகம் விகசிக்க புன்னகைத்தாள். அவையினர் கரவோசை எழுந்தது. சண்முகம் எதிர்பாராத தருணத்தில் ஒரு சிக்கலான பிடியில் மல்லாத்தப்பட்டவர் போல் அவளை பார்த்தார். சோமு சட்டென்று அவள் கையிலிருந்து தம்புராவை வாங்கி மைக்கை அவள் முன் நகர்த்தினான். அடுத்த அடியை செண்பகமே எடுத்தாள். அந்த ஏசி அறையிலும் சண்முகத்திற்கு வியர்த்ததா என்று தெரியவில்லை. தோள்களை சுற்றி இருந்த சரிகை சால்வையை கலற்றி கீழே வைத்துவிட்டு பாட ஆரம்பித்தார் செண்பகத்துடன். ஜூன் 14, 1996 காலச்சுவடு வெளியிட்ட சிறுகதை. மீண்டும் மற்றொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.